மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. வரும் சனிக்கிழமை பங்குனி அமாவாசை தினமாகும். அதுவும் சனிக்கிழமையில் சனிப்பெயர்ச்சி அன்று அமாவாசையும் சேர்ந்து அமைவதால் இது பித்ரு தோஷம் மற்றும் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. சனிக்கிழமையில் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும். இது பித்ருக்களின் ஆசியை மட்டுமின்றி சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும். இதனால் சனி பகவானால் ஏற்படும் தீய தாக்குதலும் குறையும் என்பது நம்பிக்கை. ஆனால் அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் இணைந்து வருவதால் தர்ப்பணம் கொடுக்கலாமா, கிரகண நாளில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது. சனி அமாவாசை எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மார்ச் 29ஆம் தேதி இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மார்ச் 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:17 மணிக்கு கிரகணம் நிறைவடையும் என சொல்லப்பட்டுள்ளது. மார்ச் 28ஆம் தேதி இரவு 7:25 மணிக்கு அமாவாசை திதி துவங்கி மார்ச் 29ஆம் தேதி மாலை 5:12 மணி வரை உள்ளது. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் சூரிய உதய நேரம் துவங்கி உச்சி பொழுது வரை கொடுக்கலாம். பகல் 12 மணிக்கு பிறகு செய்யப்படும் தர்ப்பண காரியங்களை சூரிய பகவானும் முன்னோர்களும் ஏற்பதில்லை என சொல்லப்படுகிறது. அதேபோல் ராகு காலம், யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்துதான் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும். மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும் பகல் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டமும் உள்ளது. கிரகணம் பகல் 2:20 மணிக்கு மேல்தான் துவங்குகிறது. இதனால் கிரகணத்திற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் தொடர்பு கிடையாது. காலை நேரத்தில் முன்னோர்களுக்குரிய தர்ப்பண வழிபாடு ஆகியவற்றை வழக்கம் போல் செய்யலாம். தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 9 முதல் 10:30 வரையிலான நேரத்தை தவிர்த்து பகல் 12 மணிக்குள்ளாக எப்போது வேண்டுமானாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இலை போட்டு படைப்பவர்கள் பகல் 1:25 மணிக்கு முன்பாக வழிபாடு செய்துவிட வேண்டும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பகல் 2 மணிக்கு முன்பாக காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு அவர்களும் உணவு சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும். உங்களுடைய வீட்டில் கண் திஷ்டி பாதிப்பு இருக்கிறது, வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு, வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய்வாய்ப்படுதல், வீட்டில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி இரத்த காயம் படுதல், இதுபோல எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருஷ்டி விலக அமாவாசை தீபம். அமாவாசை இரவு நன்றாக இருள் சூழ்ந்த பிறகு இந்த விளக்கை வீட்டில் ஏற்றலாம். இரவு 9 மணிக்கு இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினாலும் தவறு கிடையாது. ஊமத்தங்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி கொள்ளுங்கள். அந்த ஊமத்தங்காயை 2ஆக வெட்டி உள்ளே இருக்கும் விதைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அதை விளக்கு போல தயார் செய்து கொள்ளுங்கள். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வரவேற்பறையில் 1 மணி நேரம் எரியவிட்டால் போதும். வீட்டை பிடித்த கண் திஷ்டி, தரித்திரம், கெட்ட சக்தி அனைத்தும் விலகிவிடும். வீட்டில் மீண்டும் கெட்ட சக்திகள் வந்து தங்காமல் இருக்க இந்த தீப வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். குலதெய்வத்தை நினைத்தும் முன்னோர்களை நினைத்தும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். அமாவாசை இரவு 1 மணி நேரம் இந்த தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றினால் போதும். முடிந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் பெயரை 108 முறை உச்சரிக்க நல்ல ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் கிடைக்கும்.